சிபிஐ விசாரணை முடிந்து சென்னை புறப்பட்டார் விஜய். சிபிஐ அலுவலகத்தில் நடந்தது என்ன? மீண்டும் டெல்லிக்கு எப்போது விஜய் புறப்பட வேண்டும்? சிபிஐ கூறியிருப்பது என்ன? கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி இருந்த நிலையில் அது குறித்து உச்ச நீதிமன்றம் சிபிஐ அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டனர். உயர் தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு அளவீடுகளை எடுத்து சம்பவம் நடந்த இடத்திலும் ஆய்வு செய்த அவர்கள் இது சம்பந்தமாக டிவிகே கட்சியினர், கரூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் தீவிரமான விசாரணையை நடத்தி இருக்கும் நிலையில் சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் விஜயை ஆஜர்படுத்தி விசாரிக்க அழைப்பு கொடுத்திருந்தனர். சம்மனை ஏற்றுக்கொண்ட விஜய் தனி விமானம் மூலமாக டெல்லி விரைந்து சிபிஐ அதிகாரிகளின் விசாரணைக்கு ஆஜராகியிருந்த நிலையில் அவரிடம் தொடர்ந்து 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. தொடர்ந்து டெல்லியில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த விஜய் இன்றைய தினம் சென்னைக்கு தனி விமானத்தில் புறப்பட்டிருக்கிறார். பொங்கல் முடிந்த பிறகு மீண்டும் விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் என்ன விசாரணை நடத்தினார்கள்? கூட்ட நெரிசலின் போது என்ன நடந்தது? விஜயின் குற்றச்சாட்டுகள் என்ன? போலீஸ் தரப்பில் பாதுகாப்பு இல்லை என்று அவர் கூறினாரா? சம்பவம் நடந்த போது என்ன நடந்தது அங்கு என்றவாறு பல கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது சம்பந்தமாக பல கட்சி தரப்பிலும் செய்தி ஊடகங்களிலும் பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் தனிப்பட்ட முறையில் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் என்ன விசாரணை நடத்தினார்கள் என அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மிட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.